ஹலோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக யூனிக்கான கடா பேங்கிள் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 7 பேங்கிள் டிசைன் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிக்கான டிசைன் 7 டிசைன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 2 கட், நார்மல், ஃப்ளாட்டு ரெண்டுலேயுமே நம்ம பண்ணலாங்க. எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 8K ஐ ஷேப் அண்ட் 3mm ரவுண்ட் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் ஹேண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டுக்கு வந்து 2 கட் கடா பேங்கிள் வந்து நடுவுலையும் சைடில் வந்துட்டு நார்மல் 4 கட் பேங்கிள்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8K ஐ ஷேப் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். 6K யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாங்க. பட் 8K யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப பெருசாக அழகாக தெரியுங்க. கடா பேங்கிள் லுக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து 3mm ரவுண்ட் தாங்க ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து அந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். சிஸ்டர் விழுகாதா குந்தன்ஸ் அப்படின்னா விழுகாதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஒட்டி காய வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து எனக்கு வந்து 70 பேர் ஆர்டர் வந்துருச்சுங்க. அதில் வந்துட்டு 2.6 பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 60 பேரும், 2.4 வந்துட்டு எனக்கு 10 பேரும் ஆர்டர் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது 2.6 சைஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கஸ்டமர் எங்கிட்ட எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்டரில், அதாவது சைடு பேங்கிளோட 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூனிக்கான டிசைன் இருக்கணுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 7 பேங்கிள்ஸுமே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். நடுவில் வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ரிமைனிங் இருக்கிற சைட்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுவோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 8K ஐ ஷேப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார நம்ம வைக்க போகிறது கிளிப் ஸ்டோனுங்க. கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து 4mm கிளிப் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பேங்கிள்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்கிள்ஸ்க்கு சைட் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி முடிச்சாச்சுங்க. 4 கட் பேங்கிளில் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் எல்லோ கலரில் பண்ண போகிறோங்க. ஸோ இதுக்காக நான் எடுத்துருக்கிறது ட்ராப்புங்க. தென் வந்து இது பார்த்திங்கன்னா இதுவும் கிளிப் ஸ்டோன்ஸ் தான். ரவுண்டு கொஞ்சம் பெரிய ரவுண்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் டிசைன் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சைடில் இருக்க டிசைன்ஸை பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய கிளிப் ஸ்டோன் ரவுண்டு வச்சுட்டுங்க. சைடில் சுற்றியும் சின்ன கிளிப் ஸ்டோன் 4mm ரவுண்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே மேட் ஃபினிஷில் எடுத்திருக்கேன். ட்ராப்பு தாங்க, நல்ல மொத்தமான ட்ராப் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன்ஸை வந்து இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ மேட் ஃபினிஷ் தான் வந்து லுக் கொடுக்காது அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. மேட் ஃபினிஷ்லேயும் நல்ல லுக் கொடுக்குங்க. ஏன்னா எல்லோ கலர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா க்ளாஸியில் அவைலபிள் கிடையாது, மேட்டில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம இதில் தாங்க மேட்டில் தான் பண்ண முடியும். பட் வந்து லுக் வைஸ் வந்து மேட்லுமே நல்லாயிருக்குங்க. நிறைய கலர்ஸு, நிறைய பேர் க்ளாஸி மட்டும்தான் விரும்புகிறாங்க. பட் வந்து மேட்டில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வாவ் மேட்டில் கூட இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் கம் போட்டு 3mm ரவுண்டு இல்லை கிளிப் ஸ்டோன்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸு எது வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று 3mm ரவுண்ட், அடுத்தது வந்து ஒன்று கிளிப் ஸ்டோன்ஸுங்க. சைட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஸ்கொயர் 4x4ங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு கலரில் இருக்குங்க. அதை தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான், பட் இருந்தாலுமே கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸு. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் சைடில் பண்ணணும். இதுதான் வந்து இதோட ட்ரிக்கு. இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வைங்கங்க. நல்ல ஒரு ஒயின் கலரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து ரவுண்டு பேங்கிள்ஸ் தாங்க, நார்மல் பேங்கிள்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ளார் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து 2 சைடில் இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம மாற்றி பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் நாங்கள் ஒரு 5 to 7 பேங்கிள்ஸ் பண்ணியிருந்தோங்க. ஏன்னா 70 பேர் இல்லையா, நம்ம வந்துட்டு எல்லா 70யும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பண்ண முடியாது. அதை யோசிக்கலாம், பட் வந்து டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கலர்ஸ் மட்டும் மாற்றிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th பேங்கிள் பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்து குட்டி எஸ் ஷேப் எடுத்திருக்கோம். இப்போயும் சென்டரில் தாங்க டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ் ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் தான். எஸ் ஷேப்பை வந்து குட்டி எஸ் ஷேப் எடுத்திருக்கோம், மேட் ஃபினிஷ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக
குட்டி ட்ராப்புங்க. குட்டி ட்ராப்லேயே இப்போ கலர்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்திருக்கு. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்டரில் வந்து இந்த ரெக்டாங்கிள் தாங்க வைக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கிள் வைக்க போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு. அதாவது இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. கஸ்டமர் வந்து நம்ம சாய்ஸ்னு சொல்லக்குள்ள இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரே மாதிரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளே இப்படி திருப்பி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாள் இப்படிங்க, அடுத்த நாள் இப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடில் மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு குந்தன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரவுண்டு தாங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே வந்து க்ளாஸி ஃபினிஷில் 3mm ரவுண்ட் வந்து ப்ளூ கலர் எடுத்து ப்ளேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. ஸோ நடுவுலேயும் அதே மாதிரி குந்தன்ஸ் வந்து 3mm ரவுண்ட் ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் பேங்கிள்ஸில் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஷேப் எடுத்திருக்கேங்க. 8K ஐ ஷேப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் ஸ்டோன்ஸுங்க 4mm கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ளார் மாதிரி இதை வந்து 4 சைட்ஸ் நான் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிளாக் கிடையாது, நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரு. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வச்சாச்சு. குட்டி ட்ராப் கரெக்டாக இருந்துச்சுங்க, வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து 4mm கிளிப் ஸ்டோன் வச்சுட்டோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி ட்ராப்பை அப்படியே ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு சூப்பரான டிசைனுங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஃப்ளாட் பேங்கிள்ஸில் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதாங்க இந்த டிசைனு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீச் கலரில் எடுத்துருக்கோங்க. ஸோ சேம் கலர் குந்தன்ஸ் வந்து பீச் கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளாஸி இல்லை, அவைலபிள் கிடையாது, மேட்டில் இருக்கும். ஸோ அந்த மேட்டில் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஃப்ளாட் பேங்கிள்ஸ் தாங்க, 2 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டரில் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து ரவுண்ட் வைக்கலாம், கிளிப் ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு 3D எஃபெக்ட் பண்ணலாங்க. ஸோ நம்ம 3D எஃபெக்ட் தான் பண்ண போகிறோம். 3D ஒர்க் இல்லைன்னா லேயர் ஒர்க்கும் பண்ணலாம். இப்போ நம்ம லேயர் ஒர்க் இது மேலே வச்சுருக்கோம். ஸோ ட்ராப் வந்து பேர்ல் எடுத்துருக்கோங்க. இப்போ சென்டரில் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி வந்து டைமண்ட் அப்படியே வந்து ஸ்கொயரை வந்து டைமண்ட் மாதிரி திருப்பி வச்சுட்டே வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பீச் கலர், ஐயோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த டிசைனு. நான் ஒரு இதில் வந்து ஒரு 7 செட்டுக்கு 8 செட்டு செய்ய சொல்லியிருந்தேங்க. அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு இந்த டிசைனு. ஸோ இந்த கலருக்கும் இந்த பீச் கலருக்கும் இந்த செராமிக் பேர்லுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த பேங்கிள்ஸை சைட் பேங்கிள்ஸோட. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 8K ஐ ஷேப்புங்க, அப்புறம் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 8K ஐ ஷேப்பு, ஸ்கொயரு இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டிசைன் இது 7th டிசைன் பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லோட்டஸ் டிசைனுமே. ஸோ சிம்பிளான லோட்டஸ்னு வைங்களேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லோட்டஸ் பேங்கிள்ங்க இது. லோட்டஸ் பேங்கிள் பார்த்திங்கன்னா பேர் வந்து நமக்கு வந்து 220 250 அந்த ரேட் வருங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லேயர் ஒர்க் வராது, அதனால் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. லைட் பிங்க் கலரில் மேட் ஃபினிஷில் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயருங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூனிக்கான டிசைன்னே சொல்லலாம். ஸோ இதோட வந்து லைவாகவே உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்த டிசைன்ஸை கீழே லிங்க்கும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே 3 ஷேப் வச்சுருக்கோங்க. இதே மாதிரி நம்ம கன்டினியூ பண்ணணும். ஸோ இந்த பேங்கிள்ஸோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு 70 பேர் கேட்டனால நாங்கள் வந்து என்ன ரேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 120க்கு கொடுத்துருந்தோங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து சிங்கிளாக கேட்குறீங்க அப்படின்னா 150 வருங்க இந்த பேங்கிள்ஸு. சைடில் ட்ராப் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் 70 பேர்ஸையும் நான் காமிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே மேக்கிங் வீடியோ எடுக்கவே முடியலங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மேக்கிங் வீடியோ எடுத்து எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு டைம் இல்லை, முடிஞ்சதை மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக சொல்ல போகிறேன். லைவ் வந்து அடிக்கடி போட்டுட்ருக்கேங்க. கண்டிப்பாக லைவ் வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேக்கிங் வீடியோஸ் தெரியாதவங்க மேக்கிங் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி கிளாஸ் வந்து 50% ஆஃபர் போட்டிருக்கேங்க இந்த மந்த்து. ஸோ வேணுங்கிறவங்க கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்களும் வந்து ஈஸியாகவே பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.